வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஒட்டுமொத்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. கரூர் பங்களாவிற்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருப்பதால் திமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து திரும்பி வந்தவுடன் நேரடியாக செந்தில் பாலாஜியை தாக்கி பேசிய அண்ணாமலை அவர்கள், திமுக மிக பிரம்மாண்டமான இயக்கம் என்பது நமது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அதே பிரம்மாண்ட அளவிற்குத்தான் ஊழலையும் செய்திருக்கிறார்கள். அதுவும் முதன்மையான ஊழல் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர் செந்தில் பாலாஜி தான். டிஎம்கே ஃபைல்ஸ் 3வது பாகத்தை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அவர்கள். இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பிறகு அவருடைய சொத்து மதிப்பும், அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய சொத்து மதிப்பும் இடையே வேறுபட்டதையும், எப்படி வந்தது, மிகப்பெரிய அளவிலான ஊழலை செய்திருப்பதாகவும், தற்பொழுது மீண்டும் அவருக்கு மின்சாரத்துறை வழங்கப்பட்டதே அதானி ஊழல் வழக்கில் சிக்கிவிடாமல் இருப்பதற்கும், மற்ற அமைச்சர்கள் தொடர்ச்சியாக மின்சாரத்துறையில் இடம்பெற்றால் செந்தில் பாலாஜி வழக்கில் மற்றவர்களும் சிக்கிவிடக்கூடும் என்பதற்காக 15 மாதங்கள் ஆனாலும் மீண்டும் அவர் ஜாமீனில் வெளிவந்த மறுநாளே அமைச்சராக பொறுப்பேற்று அதே இலாகாவை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவிலும் பல்வேறு இந்திய அரசு அதிகாரிகளை விலைக்கு வாங்கியிருப்பதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் நிலக்கரி கொள்முதலில் 950 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு செய்திருப்பதாகவும், அதில் அதிக அளவு கோபாலபுரத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆதாரத்தை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் பணம் அதிகரித்திருப்பதற்கு காரணம் என்ன, தற்பொழுது அவரது சொத்துக்களை, வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளார் அண்ணாமலை அவர்கள். இன்னும் சட்டமன்ற தேர்தல் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதுதான் திமுகவினர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கான வேலைகளையும் செய்து வருகிறது. இப்பேற்பட்ட சூழலில் செந்தில் பாலாஜி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடியையும், திமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஒட்டுமொத்த திமுகவினர்களும் கூண்டோடு சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செந்தில் பாலாஜியின் ஒட்டுமொத்த சொத்துக்கள், அதாவது அவருடைய 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருந்ததை விட தற்பொழுது அதிகமாகி இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை விளக்கம் அளிப்பாரா செந்தில் பாலாஜி?